உங்களுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஹலோ. வணக்கம் தினேஷ், சொல்லுங்க. வணக்கம் முத்துக்குமார். என்ன ஆச்சு அந்த பிரச்சனை? ஏதோ சாதி ரீதியா அவரு பேசினாருன்னு சொல்றீங்க. ஆனா பாலிமர் நியூஸ்ல வந்து ரொம்ப நக்கலா போட்டிருந்தாங்க. எதனால அந்த பிரச்சனை? ஆக்சுவலா நேத்து வந்து நான் முந்தா நாள் வந்து அம்மா பிறந்த நாள். அம்மா பிறந்த நாளுக்கு சென்னை போயிட்டு அங்க இருந்து முடிச்சு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஹைவேஸ் ஃபுல்லா ஆக்சிடென்ட். ஃபுல்லா ஆக்சிடென்டா இருந்துச்சு. வர வரல விழுப்புரம் தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நாங்க தான் இறங்கி பசங்க எல்லாம் இறங்கி கிளியர் பண்ணோம். இறங்கி அந்த வண்டிக்காரங்க எடுத்து ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டு ஹெல்ப் பண்ணோம். ஹெல்ப் பண்ணிட்டு அங்க வேட்டி நமக்கு அசிங்கமாயிருக்கு, கரையாயிடுது. கரையானோட வேட்டி சட்டையை எடுத்துட்டு கைதி பண்ணி கட்டிக்கிறேன். சரி நைட் டிராவல் தானே அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறேன். கிட்ட வந்துட்டே இருக்கும்போது ஒரு வண்டிக்காரன் பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சே வந்தான். ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா மாத்தி ஹார்ன் அடிச்சான். ஏன்னா 1 hour வண்டி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ஹார்ன் அடிக்கிற இரிட்டேட் ஆயிடுச்சு ரொம்ப. வேப்பூர்னு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் முன்னால வீட்டுலதான் அந்த இடத்துல நான் வண்டியை ஓரமா தான் நிப்பாட்டிருக்கேன். நல்லா பாருங்க, நல்லா கவனிக்கணும். வீடியோல பாருங்க, வண்டி ஓரமா நிப்பாட்டிருப்பேன். பஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். என்னால ஒன்னும் டிராபிக் ஆகல இங்க. நான் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு இறங்கி போறேன். நானும் இறங்கி போறேன். ஃபர்ஸ்ட் பசங்க எல்லாம் தூங்குறாங்க. நான் போன உடனே என்ன பண்றேன், நான் என் ட்ரெஸ் கோட் சரியில்லை, அது மட்டும் தான் செஞ்சது தப்பு. போன உடனே கேக்குறேன், ட்ரெஸ் கோட் வந்து கரெக்டா இருக்குமே, நானே ஆச்சரியப்பட்டேன். இருப்பேன். அத நான் சட்டை கொஞ்சம் தூக்கும் போது ஒருத்தவங்களோட ரத்தம் என் மேல பட்டுருது. ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ட்ரெஸ் வேட்டியும் சட்டையும் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு கையிலயும் பனியனும் கட்டிட்டு வரேன். அதோட நான் கேக்குறேன். கேட்ட உடனே அவன் மரியாதை எல்லாம் பேசிடலாம் வண்டிக்காரன் அப்படின்னு. அதோட எல்லாம் எனக்கு எடுத்தோட வேணா என்னடா பேசுறீங்க சவுண்ட் கேட்டு பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க கிட்ட. வண்டி எடுங்க அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு எஸ்ஐ ஆறுமுகம் சொல்லி அந்த வேப்பூர்ல வண்டி எடுங்க சார். நான் இந்த மாதிரி வணக்கம் சார், நான் பரமக்குடி சார், நான் ஏடிஎம்கே இளைஞரணி பொறுப்பாளர் இருக்கேன், தேவேந்திர குலவியலாளர் சங்க சமூக ஆர்வலா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த மேல வேணா சார், அவர் தரக்குறவா பேசிட்டாரு சார், எனக்கு கேளுங்க சார்னு சொல்றேன். எங்க சார் இருக்கு ஸ்டேஷன் சொல்லுங்க சார் அப்படின்றேன். எடுங்கடா மயிலாண்டி அப்படின்னு சொல்லி கூட 2 பையனா ஒரு பையனை அடிச்சிடுறாரு போலீஸ்காரு. அடிச்ச உடனே சார் என்ன சார் அடிக்கிறீங்க, எதுக்கு சார் அடிக்கிறீங்கன்னு சொன்னோன்னே கேட்டவொடனே டக்குன்னு இந்த பக்கத்து போய் வண்டி எடுக்கிறக்கான சாய்வாங்க. டக்குன்னு நீ கழுத்தை பிடிச்சிட்டா தலையில அடிச்சிடறாரு. சார் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தா, என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன். உள்ள போன எந்த மயிலா வேணாடுறா, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னாரு. காருக்குள்ள ஏறிட்டேன். ஏறின பிறகு பார்த்தா தலையில ஒரு அடி அடிச்சிடறாரு இழுத்தேனைய. அடிச்சதுக்கு அப்புறம் எமோஷனலே ஆகுறேன். நல்லா கவனிக்கணும் நீங்க. இது வரைக்கும் எனக்கு நோ எமோஷனல், ரொம்ப பொறுமையா தான் இருக்கேன். ஒரு பிரச்சனை நடந்துச்சு ரோட்ல, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிச்சுக்கிறேன். என்னை மீறி நான் கோவப்படுறேன். என்னை மீறி நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ரொம்ப கோவப்படுறேன். என்ன சார் பண்ண முடியும், உயிர் தானே சார் போவோம், என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகுறேன். எதுக்கு சார் திட்டுனீங்கன்னு கேக்குறேன். ஒண்ணு என் கட்சி தடையா, என் கட்சி மேல வெறுப்பா, இல்ல நான் சொன்ன பேர் மேல வெறுப்பா? கரெக்டா நான் 2 தான் அவங்கள்ட்ட பேசுறேன். நான் என்னைய பத்தி சொன்ன விஷயம் 2 தான். நான் கட்சியை பத்தி சொல்ல ஒருவேளை கட்சிக்காரன் உங்களுக்கு பிடிக்கலன்னா, சரி நம்ம இந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு சமூக ஆர்வலா இருக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? இதுல ஒண்ணுமே இல்ல. நான் வந்து திமுறாவோ எல்லாம் பேசல. இதுக்கு அப்புறம் தான் என்னோட எமோஷனலே வருது. எனக்கு என்னை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி எமோஷனல் ஆகுறேன். இது வரைக்கும் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. நான் அது மாதிரி நடந்து கோவப்படுறேன் அவன்கிட்ட. கோவப்பட்டு கேக்குறேன், எதுக்கு சார் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு சார் அடிச்சீங்க, என் கட்சி தடையா என் சாதி தடையா உங்களுக்கு 2 எது தடை, என் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு, எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு கேக்குறேன். வண்டியாரானாரு. வண்டியை எடுக்கணும்னா வண்டினால டிராபிக் ஆயிருக்கணும், வண்டி எடுக்கணும். நல்லா கவனிக்கணும், இதாங்க ரொம்ப கவனிக்கணும். பஸ் போய்கிட்டு இருக்கு, வண்டி போய்கிட்டு இருக்கு, வீடியோ போய்கிட்டு இருக்கு. இல்லப்பா, எனக்கு அதுலயே ஒரு சின்ன இது என்னன்னா, டிராபிக் ஆயிட்டு இருக்கு, வண்டியை ஸ்லோவா, டிராபிக்ல வண்டி ஸ்லோவா தானே போங்க, ஸ்பீடா போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அது ஒரு வண்டி ஸ்லோவா போனனால முன்னாடி வண்டி போயிட்டு இருக்கு. இல்ல அந்த பாலிமர் நாயி போடுறானே அந்த செய்தி, அது வந்து என்ன வேணாலும் போடலாம்னு போடக்கூடாது. ஊடகம்ன்றது ஒண்ணு இருக்குது. இப்ப நம்மளப்பா அவங்க வந்து என்னைய பத்தி அவனுக்கு என்ன தெரியும் கேக்குறேன். என்னைய பத்தி பாலிமருக்கு என்ன தெரியும், பாலிமரா இல்ல போலிமரா, என்னைய பத்தி என்ன தெரியும்? யாரோ ஒருத்தவங்க டிராவல் பண்றாங்க, அங்க என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ, எதனால போலீஸ் வந்துச்சு, என்ன நடக்குதுன்னு சொல்லி போடணும். வர்றவங்க யாருன்னு தெரியணும். ஆமா, காரு ஓரத்துல தான் நின்னுட்டு இருந்தது. காரு ஓரத்துல நிக்குது, காரு டிராபிக் இடையூறா இல்ல.
இவங்களோட கண்டென்ட்டுக்கும் இவங்களோட விளம்பரத்துக்கும் இவங்களோட வியூஸ்க்கும் நம்ம பலிகடாக முடியுமா? அப்ப அடிமட்டத்துல இருந்து எவ்வளவு அடி வாங்கி மிதி வாங்கி அவமானப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு நம்ம முன்மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறோம். இவ்வளவு பேர் பயணிக்கிற சிங்கமும் நரியும் புலியும் கரடியும் சிறுத்தையும் பயணிக்கிற அரசியல பயணிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செயலும் பண்றோம், ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒருத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும், நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும், எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு யோசிக்கிறோம். அதெல்லாம் எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, வண்டி ரொம்ப ஸ்லோவா விட மாட்டேன். இல்ல வண்டி ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு போனாருன்னா அப்படின்னா, அங்க ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, ரொம்ப நேரம் டிராபிக் இருக்குது, அப்புறம் வண்டி ஸ்லோவா போகாம எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கும்ல, முன்னாடி நடந்த விபத்தை நாங்க தான் இறங்கி கிளியர் பண்றோம். அது உங்களுக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கண்டிப்பா ஒரு 60 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடக்கிற விபத்தை நாங்க இறங்கி கிளியர், வேட்டி கரை கூட இன்னும் மாறலையே, மடக்கில வச்சிருப்பேன், இன்னும் இருக்கே கரை. நாங்க இறங்கி ஹெல்ப் பண்றோம்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இறங்கி எத்தனை ஆக்சிடென்ட் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒரு ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு கிடந்தா எனக்கு தாங்க முடியாது, இந்த நாய் எடுத்து போட்டு போவேன். டயலாக்காக சொல்லல, சத்தியமா அந்த நாய் நஞ்சு போயிடும் அப்படியே ரோட்ல அடிச்சு அதை எடுத்து நான் ஓரமா போட்டு போவேன். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்து நான் வேடிக்கை பார்ப்பேன், எப்படி ஸ்லோவா போவேன். அப்படியே சொல்ற கான்செப்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நடந்துருச்சுன்னா ஸ்லோவா போக முடியும். அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து எப்படி போக முடியும் சொல்லுங்க? என்ன பொருத்தமே இல்லாம ஆக்சிடென்ட் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு ஸ்லோவா போனாருன்னு சொல்றாங்கல்ல, என்ன? சரி, எடுத்த உடனே 5 நிமிஷம் ஆரன் அடிச்சா வேணா போய் கேப்பானா? அது 1 மணி நேரமா அடிக்கிறாங்க ஆரனு. அவன் யாருன்னு கேட்கல, அவன் ஸ்டேஷன் கூட்டு வரல, அவன் எதுக்காக திட்டம் என்ன கேட்கல, அதை கேட்கல. நான் எடுத்த உடனே சொல்றேன், ஏன்னா கைலி சட்டையில இருக்கேன், என்னோட இன்ட்ரோ தெரியாது, ஸ்கூல் சரியில்லை, நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். சார் வணக்கம் சார், நான் பரமக்குடி சார், இளைஞர்கள் பொறுப்பாளர் இருக்கேன் சார், நான் தேவேந்திர குரல் சமயத்துல சமூக ஆர்வலர் இருக்கேன் சார் சொல்றேன். வேற என்ன சொல்ல முடியும் என்னை பத்தி? என்ன சொல்ல முடியும்? அதுக்கு நீ எந்த மயிரா வேணாலும் இருந்தாரா? என் கட்சி கொடி இருக்கு கார்ல, கட்சி கொடி இருக்கு, அதை விட உனக்கு ஒண்ணும் இல்ல. என் கார் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். சரி, ஒரு கட்சிக்கார பையன் நினைச்சிருக்கலாம், ஒரு கட்சிக்கார இளைஞர் நினைச்சிருக்கலாம். அப்ப நீ திமுகவா? அப்ப நீ திமுகவா? போலீஸ்கார் திமுகவா? யார் செய்ய சொல்றது உன்னைய சொல்லு? நான் கேட்கலாம், கேட்க மாட்டானா? கண்டிப்பா. இதே திமுக காரங்க செஞ்சா கேட்டிருப்பியா? அடிச்சிருப்பியா? உனைய ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்ப ஆளுங்கட்சி போக்குல நீங்க பண்றீங்க. நீங்க பண்ணா எதுவும் கேட்க கூடாது. நாட்டுல எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவ்வளவு கஞ்சா கடத்திட்டு வர்றாங்க, அவங்கள பிடிச்சி செக் பண்ணுங்க. காரை செக் பண்றாங்க. நான் சொல்லி முடிச்சோன்னு காரை செக் பண்றாங்க. நான் இதை மென்ஷன் பண்ணி முடிச்சோன்னா வண்டி நிப்பாட்டி காரை செக் பண்றாங்க. காரை செக் பண்ணு என்ன இருக்குன்னு பாரு, கார் செக் பண்ணு அப்படின்றாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்க. அங்க பேச்சு தெரியுமா? பரமக்குடி வந்திருக்கோம்டா, ரொம்ப கொஞ்சம் அலம்பாட ஆரம்பிறீங்க, ரொம்ப ஆரம்பிறீங்களா, உங்களுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேச்சு இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இதை ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா போலீஸுக்கு ஒரு தைரியம் இருக்குங்க. நமக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதிகாரத்துல இருக்கோம், என்ன வேணாலும் செய்யலாம், எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் நமக்கு இருக்கு, எஃப்ஐஆர் போட்டுடலாம், கோர்ட்டு கேஸ் நடக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இங்க சாமானிய மக்களுக்கு நீதி எனக்கு ஓகே, நான் ஒரு அரசியல்ல இருக்கேன், ஒரு அங்கீகாரத்துல இருக்கேன், எனக்கே பாதுகாப்பு இல்ல, எனக்கே கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா சாமானியன் எப்படி கேப்பா? யார் கேப்பா? சாதாரண ஒரு இளைஞர் எப்படி கேப்பா? யார் கேப்பா? காவல்துறை பஸ் எதுக்கு? காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு தானே. ஒருத்தர் இரு தரப்புக்கு சண்டை நடக்குது, அங்க வரணும், சரி தம்பி போங்க, தம்பி போப்பா, தம்பி கிளம்புப்பா, தம்பி என்னப்பா பிரச்சனை, போப்பா பேசிக்கலாம்ப்பா. அப்படி அடிப்பியா? எடுத்தவொன்னு அடிப்பியா? நீ ஏன் அடிச்சேன்னு கேட்டு நான் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசுறது உனக்கு ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட் இல்ல. அது வார்த்தை, போலீஸோட வார்த்தையே சரியில்லை இல்ல. எடா போடா வாடா. நான் ஒரு சொல்றேன், இதே திருப்பி அதே இடத்துல மத்தவங்க கேட்டிருந்தா, அப்ப காவல்துறை டியூட்டில இருந்த காவல்துறை வந்து அவமதிப்பா பேசிட்டாருன்னு சொல்றதா? என்னன்னு கேளுங்க. அவர் சரக்கு எடுத்திருக்காரு, அவர் தண்ணி நல்ல போதையில இருக்காரு, அதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நல்ல போலீஸ்காரு, நல்ல மீடியாக்காரனா நீ உண்மையை சொல்லிருக்கணும். அப்பவே அந்த போலீஸ்காரரை கூட்டு போய் மெடிக்கல்ல மெமோ போட்டிருக்கணும். அட இவங்க மீடியாக்காரங்கள என்ன நடந்தது அந்த பாரு. விஜய்க்கு இப்ப நேத்துக்கு உண்மையை சொல்லு. இல்ல நீ என்ன யாருமே இங்க ராமனும் இல்ல ராவணனும் இல்ல, உண்மையை சொல்லு. நீ இல்ல பத்திரிகை துறைங்கிறது, அதாவது 4ஆம் தூணா பத்திரிகை துறைன்னு சொல்றோம். இங்க நடுநிலைக்கு இங்க வேலை இல்ல. ஒரு சின்ன வாக்குவாதம் தினேஷ், ஒரு சின்ன வாக்குவாதத்துல என் காரை செக் பண்ணணும். என் காரை செக் பண்ண என்ன இருக்கு சொல்லுங்க? உள்ள கூட்டிட்டு போய் ஒவ்வொரு போலீஸ்காரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. நான் அப்புறம் லோக்கல் எக்ஸ்எம்எல்ஏக்கெல்லாம் பேசி, பரமக்குடி அண்ணா எம்எல்ஏ வச்சு பேசி, அங்க இருந்து பேசி, கட்சிக்காரனை வர வச்சு, வக்கீல் டீம் வர வச்சு ஹெல்ப் பண்ணி ஒரு 4 மணிக்கு வெளியே வந்தேன். இதை ஓகே வெளியே வந்துட்டேன். ஓகே,
ஒரு 294B மாதிரி ஒரு கேஸ போட்டு அனுப்பி விடுறோம், நீ இந்த வீடியோ ஃபுல்லா டெலிட் பண்ணி விடுங்க போன்ல உள்ள ஒரிஜினல் வீடியோ ஃபுல்லா. அப்படி தைரியமான வீடியோவா இருந்தா பாலிமர் நீ ஃபுல் வீடியோ போடு பாப்போம். நீ உண்மையிலே நீ எதுவுமே நடக்காத ஃபுல் வீடியோ போடு, யார் மேல தவறு இருக்குன்னு தெரியும். நீ பாலிமர் நியூஸ்காரன் ஃபுல் வீடியோ போடு, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்துச்சு, அவர் என்ன படத்தை போடு. என்னைய வந்து கடுப்பேத்துறது வெறுப்பேத்துறது நீங்க தான். அப்ப நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும்? கண்டிப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணி, கூட இருந்த பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி போனை வாங்கி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி விட்டாங்க. இதுக்குள்ள ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் யாரு கேப்பா சொல்லுங்க? யாரு கேப்பா? ஒன்னே ஒண்ணுதான் தினேஷ், இங்க வந்து நம்ம வந்து பிளவுபட்டிருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. புரியுதா? நமக்கான இந்த விஷயத்த கூட கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த அவமானத்தை கூட பாடுறா, இப்படி இதான் அவனுக்கு நேரம், இதான்டா வேணும்னு சொல்லி. இல்ல இது ஒரு சில மாற்று சமூகங்களை சார்ந்த ஒரு சில தற்கூரி எல்லாம் ஏதோ எழுதிட்டு இருக்காங்களாம். எங்க வலிக்குந்தல நான் என்ன சொல்றேன், நீ ஆண்டவன் பேண்டவங்கிற நீ ஏன்டா இடஒதுக்கீடு வாங்குற? நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், மாற்று சமுதாயம் எல்லாமே பழகுறேன், நிறைய முக்கியோட பழகிட்டு இருக்கேன். இல்ல அதாவது இவங்களோட விஷயம் என்னன்னா, இப்ப இவங்களும் இப்ப ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஏன்னா மத்த எல்லாத்தையும் பாதிக்கூடாது. எனக்கு ஒரு சில தற்கூரி நாய்கள் அதை எழுதிட்டு இருப்பானுங்க. அவன் போய் திருடுறதோ இருக்கட்டும், யாரும் திருடி மாட்டிக்கிறது, இதெல்லாம் பத்தி பேசினாலாம் என்ன சொல்லுவாங்களாம்? இல்ல நீ காரை செக் பண்ணி நேத்து கஞ்சா கேஸ் போட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சென்னையில இருந்து வந்தாரு அதிமுக பிரமுகர் கார்ல கஞ்சா சொல்லி போடுவேன், யார் கேட்க முடியும்? ஒண்ணும் கேட்க முடியாதுல்ல. யார் கேட்க முடியும்? 200 கிலோ 100 கிலோ கஞ்சா அரிஞ்சு போட்டு யார் கேட்பா? வண்டியில கஞ்சா வச்சு புடிச்சோன்னுவேன், ரிமாண்ட் பண்ணுவேன், நான் ஜெயிலு பெயில அணைஞ்சிட்டு இருக்கணும். உண்மையா போடணும். நீ எது நான் எதுக்கு உங்க மேல ஆத்திரப்பட போறேன்? நான் எத்தனையோ போலீஸ்கார்ட்ட பழகிட்டு இருக்கேன், எத்தனையோ எஸ்ஐ எனக்கு பழக்கம், எத்தனையோ இன்ஸ்பெக்டர் பழக்கம், டிஎஸ்பி பழக்கம், எல்லாரோடையும் உறவுல இருக்கேன். அப்புறம் நான் எப்படி பேசுவேன் உன்னை? அந்த மாதிரி என் வேப்பூரை கொண்டு நீ பேசி விட்டு அனுப்பி விட்ட, நீ என் ஊர்ல பண்ணிருக்க முடியுமா? உன்னை விட்டு போனா நீ அடிக்கிற, உன்னை திரும்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? திரும்பி கை உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதிகாரம் இருக்குன்ற ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து வந்துட்டு இருக்கு, நான் வந்து எதுக்காக கோவப்படணும், எதுக்காக ஆத்திரப்படணும்? என்ன நீ சைப்ப மாதிரி மாத்திட்டல, கூட இருக்கவன அடிக்கிற, என்ன அடிக்கிற, என்ன அடிக்க, என்ன என் பெத்தவனே அடிச்சது இல்லையா? அதான் நான் கேக்குறேன் வீடியோல. எங்க அப்பா அம்மாவே என்ன அடிச்சதுல நீ வேற அடிக்கிறதுன்னு கேக்குறேன். நான் ஏதாவது தவறு பண்ணிருக்கேனா? லைசன்ஸ் இல்லையா, வண்டிக்கு ரெக்கார்டு இல்லையா, ஏதாவது பண்ணி உள்ள வைக்க ரிமாண்ட் பண்ணி கேஸ். என்னை அடிக்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? என்னை அடிக்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? பப்ளிக்கா அடிப்பியா நீ? இப்ப ஸ்டேஷன்ல எப்படி அடிப்ப? ஆமா அதானே இங்க நிறைய நடக்கல, லாக்கப் டெத்ல எத்தனையோ நடக்குது இல்ல. அவமானங்களும் வந்து இந்த அவதூறுகளும் வந்து நம்மள ஒண்ணும் பண்ணிட முடியாது தினேஷ். சரியா? இங்க வந்து எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாமே அவமானப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி தான் வந்தாங்க. யாரும் ஒண்ணு ராஜாவா குதிரை மேல வந்து ஜம்முன்னு உட்காரல. சரியா? இது எனக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியான்னு நான் விவாதத்துக்கு வரவே இல்லை. சரியா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவான செயல் பாலிமர் செஞ்சது. சரியா? இது நம்ம கண்டிப்பா வந்து நீதிமன்றத்தின் மூலமா என்ன சட்டம் இருக்கோ இதுல நம்ம என்ன அந்த வீடியோ ரெக்கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உண்மை வீடியோவை பசங்க செல்ல பாத்துக்கிறேன், அதை பாத்துக்கிறேன், அதை ரெக்கவர் பண்ணி ஒரிஜினல் வீடியோ எடுத்துக்கிறேன். இல்லைனாலும் விட போறது இல்ல தினேஷ். பாலிமரே சொல்றாங்க பாருங்க, அந்த இளைஞரை தலையில் தட்டி அப்படியா? ஏன் தலையில தட்டுற? உனக்கு யார் தட்டுற அதிகாரம் கொடுத்தா? அந்த யூனிஃபார்ம் நீ மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இல்ல இவ்வளவு தூரம் வந்து செய்தி நக்கல் வெங்காயமா போடுறாங்க இல்ல. நம்ம நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காவல்துறை இல்ல ஏவல்துறை. காவல்துறைன்னா என்ன? காவல்னா என்ன? காக்குறது, மக்களை காக்குறது, மக்களை அடிக்கிறதா, மக்களை வாட போறான்னு பேசுறதா? காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்க, என்ன காவல்துறை உங்க நண்பன்? நண்பன் எப்படியா பேசுவான்? சார்னு சொல்ல வேணாம், எடுடான்னு என்ன வேணா எடு தம்பின்னு சொல்ல வேணாம், என்ன தம்பின்னு கூட சொல்ல வேணாம். எடுப்பா அப்படின்னா எடுத்த உடனே எருடானா என்ன மரியாதை இருக்கு? அப்ப நான் மரியாதைக்காக தானே இந்த வாழ்க்கையை வாழ்றோம். மானம் மரியாதை தானே அரசியல் வர்றோம். பதவி வேணும், பணம் வேணும் வரலனா, மரியாதை வேணும், சொசைட்டில அங்கீகாரம் வேணும், அதுதானே அரசியல் வரும். அப்ப அது கிடைக்கல, எதுக்கு இந்த அரசியல் இருக்கணும்? கண்டிப்பா. அப்ப நான் அரசியல் கட்சி கூட்டி போட வரக்காலே நீ மனசு நீ அடிக்கிறியே, அப்ப நான் சாதாரண காரணம் போனா என்ன மிதிப்பியா? எல்லாம் நடக்கும்ல. பாத்துக்கிறேன் தினேஷ், இந்த போலீஸ்கார விசாரிச்சுட்டு இருக்கேன் யாருன்னு, பாலிமர் டிவி விசாரிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன, நீ உண்மையான செய்தியை ஃபுல் வீடியோ போடு. போலீஸ்கார நீ எதுக்கு அடிக்கணும்? அங்க என்ன நடந்துச்சு?
ம். சரியா? ம். போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல என்னென்ன பேசுனாங்க, என்கிட்ட என்னென்ன கேட்டாங்க. ம். என் வாட்ஸ்அப் குரூப்லாம் எடுத்து பாக்குறாங்க. ம். என்னப்பா 30 குரூப்புக்கு மேல இருக்க சமுதாய குரூப்ல அப்படின்னா, ம். சமுதாய குரூப்ல சேர்த்து விடுறாங்க இருக்கோம். ம். ஆ? ம். அவருக்கு என்ன திறன்? ஏதாவது ஒரு கேஸ் போடுற முகாந்திரம் நீ செல்ல நோண்டி பார்த்த. ஏன் இதே அரசியல்வாதியில இருந்து சாதி கூட்டத்துல போய் கலந்துக்கிறப்ப அதெல்லாம் போய் இவரு போய் கேட்டுருவாராமா காவல்துறை? ஜாதி இல்ல, ஜாதி இல்ல, ஜாதி எடுத்துரு, மொத்தமா எடுத்துரு. ஜாதியே ம். வேணான்றேன். ம். யார் ஜாதி வேணும்னு கட்டிட்டு அழுகுறா? ம். ஜாதி எடுத்துருன்றேன். இல்ல எத்தனையோ நான் அமைச்சர்கள் என்னை அந்த சாதி இன்ட்ரோ கூட்டத்துல வந்து பண்றேன். சொந்த என்னை சாதி இன்ட்ரோ பண்ணி கூட்டத்துல என்ன கலந்துக்க தானே கேட்கிறேன்? செய்றாங்க. நீ என்ன வேணாலும் மயிராடுறானா என்ன வார்த்தை? ம். மூத்தவங்க அம்மானா அப்ப எங்க அம்மாவை நீ கேட்ப, நான் சும்மா போயிட்டு இருக்கணுமா? அப்ப ம். எனக்கு கோவம் வரக்கூடாது. ம். இவ்வளவு விஷயம் பேசி நான் கோவம் வராம போறதுக்கு நான் ஒண்ணும் சொல்றது கட்டம் கிடையாதுல்ல. கண்டிப்பா. நீ என்ன பண்ணுவ என்னைய? ம். சட்டையை பிடிச்சு தூக்கிட்டு போவ, என்ன பண்ணுவ, வேற என்ன பண்ணுவ? ம். கொலை பண்ணிடுறியா? ம். என்னை நீ கொலையா பண்ண முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. ம்? பண்ணாலும் பண்ணுவாய்ங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. இதான் நெறைய நடக்குதே. ஆமா, நிறைய இளைஞன் தான். ஒருத்தன் தேனியில ஒரு பையன் இறந்தான், எறும்பு கடிச்சு இறந்தான்னு சொன்னாங்க. முத்துமலை இறந்தாரு, முத்துமலை கொலை அப்படிதான் சொன்னாங்க. யாருக்கு இங்க நீதி கிடைச்சிருக்கு சொல்லுங்க? யாருக்காவது நீதி கிடைச்சிருக்கா? யாருக்கு நீதி கிடைக்காது. இங்க அரசியலா ஒண்ணு சேராத வரைக்கும் நீதியே கிடைக்காது. நமக்குள்ள போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இதுதான் இருக்கும். அந்த முருகனை அடிச்சு கொன்னாங்கல்ல, அந்த வழக்குல உள்ள ஆள் ஒரு ஆள் இந்த இப்ப தானே ஒரு ஏதோ பொம்பளை வீட்டுக்குள்ள புகுந்துட்டாப்லயாம். அவர் மேல மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் போல இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. அன்னைக்கு சாதாரண அன்னைக்கு விஷயங்க. வேலைய விட்டு சாதாரண விஷயம். டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். நீ எடுத்த உடனே அடிக்கிற. கூட இருக்கிற பையனை எடுத்த உடனே அடிக்கிற. ம். அவனை சப்புன்னு அறையிற. அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? என்ன பண்ண? ம். நான் ஒரு ஆளா வந்து கேட்கிறேன்னு அவன் கேட்க வர்றான். என் பின்னாடி வர்றான். ம். அவனை அடிக்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? ம். உனக்கு வந்து போக்குவரத்துக்கு இடையூறா வண்டி நிப்பாட்டுக்க அப்படின்னா நீ வண்டி எடுத்து நிப்பாட்டலாம், சாய் வாங்கி ம். நிப்பாட்டிக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த பையனை எடுத்து வண்டி எடுக்க சொல்லலாம், இல்ல போலீஸ்ல சாவி வாங்கி வண்டி எடுக்க சொல்லலாம். ம். அவனை நீ அறையிறிய, சப்புன்னு அறையிறிய. உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? ம். நான் கேட்க வர்றேன், நான் சொல்றேன், இன்ட்ரோ பண்றேன். ம். என்னை நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ம். என்னை இன்ட்ரோ பண்ணி எனக்கு நீ சக மரியாதை கொடுக்கலாம். அப்ப நீ யாரை மதிப்ப? ம். அப்ப சாமானியனு, உழைப்பாளி, விவசாயிலாம் நீ மதிப்பியா? ம். அவங்க எல்லாம் காலத்துக்கும் சேசன் சாக வேண்டியதா அவங்களால. ம். இந்த டிபார்ட்மெண்ட்ல நேசிச்சு தொழில் பண்றவங்க, சேவை பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ம். இந்த மாதிரி தற்குறி காவல் எதுக்கு இருக்கணும் ஸ்டேஷன்ல? ம். நான் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும்போது நீ உண்மையிலே தைரியமான காவல்துறை தானே? ம். மக்களுக்கு பாதுகாக்கிற காவல்துறை வெளியிடுங்க பாப்போம். ம். இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ம். சரியா? நமக்கு நீ என்ன நினைக்கிறோம்னா, நீ ம். மக்களுக்கு பாதுகாப்பாரு. ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஒரு ரோட்ல நிக்கிற போலீஸ் நிக்கிற, ஒரு பேட்ரோல்ல இருக்க இங்க நிக்கிற, வந்து 2 பேரும் என்ன நியாயமோ அதை கேட்கணும். ம். இதே யாரோ ஒரு எம்எல்ஏ, எம்பி எல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்களா? ம். ஒரு அமைச்சர் தான் பண்ணிருவியா? அப்ப அமைச்சர் எல்லாம் மதிப்பீங்க, ம். எம்எல்ஏ எல்லாம் மதிப்பீங்க. சாதாரண மக்கள், சாமானிய மக்களுக்கு மரியாதை கிடையாது. அப்படித்தானே? ரோட்ல யாருமே சண்டை போட்டது இல்லையா? ம். அவனை நான் போய் என்ன நாளைக்கே போய் சண்டை போட முடியும் திரும்ப வந்து? ம். சரி பாருங்க. ஜஸ்ட் கேக்குறேன் அவன்ட்ட. ம். என்னன்னு கேட்ட உடனே எங்க ஆத்தா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ம். என்ன வேணா கோத்தான்றது சாதாரணமா இருக்கலாம். ம். எனக்கு எங்க ஆத்தா அது. கரெக்டானே? கண்டிப்பா. அப்ப நான் கேட்க எமோஷனல் ஆகக்கூடாது. அப்படித்தானே? ம். நம்ம ஒட்டுமொத்தமா எப்படா எமோஷனல் ஆவான்னு சொல்லி அந்த வீடியோ மட்டும் கரெக்டா போட்டுருக்கான் பாலிமர். நீ ஒட்டுமொத்த வீடியோவும் போடு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போடு. அப்படி போட்டா தானே அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போடு பாப்போம். அப்படி போட்டா தானே அவனுக்கு டிஆர்பி ஒன்னு கிடைக்கும். நீ என்ன பண்ணிக்கணும்? ஃபுல் வீடியோவும் போடு. டிஆர்பி வேணும்லப்பா. தைரியமான ஆளு ஃபுல் வீடியோ போடு. அப்பதானே உண்மை தெரியும். ம். மக்கள் நீ சொல்றத நம்புறாங்கல்ல, எல்லாத்தையும் நம்புறாங்கல்ல. நீ என்ன போடுறே நம்புறான். ம். அதிமுக பிரமுகர் காலில் கஞ்சான நம்புவான். ம். கரா என்ன நம்புவான். ஏன்னா நீ தானே சொல்ற, நீ தானே ஊடகம் சொல்ற. ம். ஊடகம்னா என்ன? உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ம். உண்மையை மறைக்கிறது ஊடகமா? ம். நீ எல்லாம் ஒரு ஊடகமா? ம். ஏன்னா பாலியல் ஊடகம் வச்சுக்கலாம், பாலிமர் ஊடகத்துக்கு. ம். இல்ல எதை கொண்டு வந்திருக்க? மக்களுக்கான ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்திருக்கியா பிரச்சனைய? ம்ஹும். எத்தனையோ இளவு நடக்குது நாட்டுல. ம். கள்ளச்சாராயத்துல இருந்து, வன்கொடுமையில இருந்து டெய்லி ஒரு சிறுமியை கற்பழிக்கிறாங்க. ம். எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. அப்பா இளைஞர் அடிச்சு கொள்றான். யாராவது கேட்டீங்களா? ம். மீடியா என்ன பண்றீங்க? எதுக்கு மீடியா? உங்க விளம்பரத்துக்கும் உங்க வியூஸுக்கும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் இதுக்குதான் மீடியா. ம். நீங்க எல்லாம் நாட்டுக்கு நல்லது பண்ண போறீங்களோ? ம். சரிங்க தினேஷ், பாத்துக்கிறோம் தினேஷ். நம்ம இதனால ஓஞ்சிட மாட்டோம். சரியா? அதனால பின்வாங்க போறதும் இல்ல. அதனால இதுல இருந்து நான் பின்வாங்க போறதும் இல்ல. என்ன நம்மள வந்து எப்படா வீழ்வன் நினைச்சவங்க இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும். அவ்வளவுதான். அதனால நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், என்னை கேட்டா அவனை நான் ரோட்ல நின்று எடுத்து சண்டை போட்டேன். அது பரமக்குடி மட்டும் இல்ல, எங்கேனாலும் சண்டை போட்டேன்னு சொல்ற ஒரு தைரியம் இருக்கு. அவ்வளவுதான். நான் நேர்மையா நின்றுதான் கேட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தினேஷ்.
இவ்வளவு நம்ம ஆளுமையா இருக்கோம், இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோம், இவ்வளவு பொலிட்டிக்கல்ல இவ்வளவு வேகமா இருக்கும், இருந்துமே நம்மள இவ்வளவு முடக்குறாங்களே போலீஸ். அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம சமூக இளைஞர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க, எவ்வளவு பிரி வழக்கு போடுவாங்க, யார் கேட்பா? கேட்க நாதி யார் கேட்கிறா? அந்த பையன் போஸ்ட் மார்ட்டத்துக்கு போய் நிக்கிற மாதிரி இருக்கு, பாடி வாங்கும்போது நிக்கிற மாதிரி இருக்கு. செத்துட்டா 3 நாள் வருஷத்துல வீர வணக்கம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற என்ன பண்ண போறாங்க? ஏதாவது நமக்கு பிடிச்சவங்க பிளக்ஸ்ல ஓரமா போட்டோ போடுவாங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை. சரிங்க தினேஷ், பாருங்க. ரொம்ப நன்றி. சரிங்க தினேஷ், ரொம்ப நன்றி.